பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் ஹஷருடைய தப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 10 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக 11லேருந்து பார்க்கலாம். வசனம் 11 முதல் 17 வரை பனி நுளைர் போரின் போது நயவஞ்சகர்கள் மேற்கொண்டிருந்த நடத்தை குறித்து விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் உபை மற்றும் அவனை போன்ற நயவஞ்சகர்கள் பனு நலீர் கோத்திரத்தாரிடம் ஒரு தூதரை அனுப்பி அவர்களுக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். உயர்ந்தவனை அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுறான். அலம் தர இலல்லதீன நாஃபகு யகூலூன லிஇஹ்வானிஹிமுல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி லைனுஹ்ரிஜகும் லனஹ்ருஜன்ன மஅகும் வலா துதியூ ஃபீக்கும் அஹதன் அபதன் வைன் குதில்தும் லனன்ஷுருனக்கும். வேதக்காரர்களை நிராகரித்து தம் சகோதரர்களிடம், நீங்கள் வெளியேற்றப்பட்டால் நாங்களும் உங்களுடன் வெளியேறிவிடுவோம், உங்களை குறித்து நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் கீழ்ப்படிய மாட்டோம், நீங்கள் போரிடப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறும் நயவஞ்சகர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா? பின்னர் அல்லாஹ் கூறுகிறான். வல்லாஹ் யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களே என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கிறார். அதாவது நயவஞ்சகர்களை இந்த வாக்குறுதியை அளித்த போது பொய் சொன்னார்கள். ஏனென்றால் அது அவர்கள் நிறைவேற்ற விரும்பாத வெறும் வார்த்தைகளாகவே இருந்தன. மேலும் அவர்கள் செய்வதாக சொன்னதை ஒருபோதும் அவர்களால் நிறைவேற்றி இருக்க முடியாது. இதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான். லஇன் உஹ்ரிஜூ லா யஹ்ருஜூன மஅஹும். அவர்கள் போரிடப்பட்டால் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யவே மாட்டார்கள். அதாவது நயவஞ்சகர்கள் யூதர்களுடன் சேர்ந்து போரிட மாட்டார்கள். வலையின் குத்திலு லாயன் ஷுருனஹும் வலையன் நஷ்ருஹும் லயுல்லுன அதுபரசும் மலாயுன் ஷுரூன். அன்றியும் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தாலும் நிச்சயமாக புறமுதுகு காட்டி பின்வாங்கி விடுவார்கள். பின்னர் அவர்கள் எத்தகைய உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் லா அன்தும் அஷது ரஹ்பத்தன் ஃபீ ஷுதூரிஹிம் மினல்லாஹ். நிச்சயமாக அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹை விட உங்களை பற்றிய அச்சம்தான் அதிகமாக இருக்கிறது. அதாவது நயவஞ்சகர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுவதை விட உங்களுக்கு அதிகமாக அஞ்சுகிறார்கள். இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான். தலிக பியன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். ஏனென்றால் அவர்கள் விளங்கி கொள்ளாத ஒரு சமூகத்தராக இருக்கிறார்கள். பின்னர் அல்லாஹ் கூறுகிறான். லா யுகாதிலூனக்கும் ஜமீஅன் இல்லா ஃபீ குர்ரன் முஹ்ஸனத்தின் அவ் மின் வராஇ ஜுதூரின். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுடன் போரிட மாட்டார்கள். கோட்டைகளால் பாதுகாக்கப்பட்ட ஊர்களுக்கிலிருந்தோ அல்லது மதில்களுக்கு பின்னால் இருந்தோ தவிர. அதாவது அவர்களின் கோழைத்தனம் மற்றும் முஸ்லிம்களை பற்றிய அச்சம் காரணமாக முற்றுகையிடப்பட்ட பாதுகாப்பான கோட்டைகளுக்கு பின்னால் இருந்து தவிர முஸ்லிம்களுடன் அவர்கள் போரிட மாட்டார்கள். அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டியிருக்கும் போது மட்டுமே போரிடுவார்கள். அவர்கள் முஸ்லிம்களை பழிவாங்குவதாக அச்சுறுத்தினாலும் கூட. உயர்ந்தோனியாக அல்லாஹ் கூறுகிறான். பாஷஹும் பைனஹும் ஷதீதுன். அவர்களுக்கிடையே உள்ள பகைமை மிகவும் கடுமையானது. அதாவது அவர்கள் ஒருவருக்கொருவர் உணர்வும் பகைமை தீவிரமானது. தஹ்ஸுபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா. அவர்கள் ஒன்றுபட்டிருப்பதாக நீங்கள் நினைப்பீர், ஆனால் அவர்களின் இதயங்களில் பிளவுபடுத்தப்பட்டுள்ளன. அதாவது அவர்கள் படைகள் ஒன்றிணைப்பதை பார்த்து அந்த படைகள் இணக்கமாக இருப்பதாக ஒருவர் நினைக்கலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் கடுமையாக பிளவுபட்டுள்ளனர்கள். இந்த வசனம் நயவஞ்சகர்களையும் வேதக்காரர்களையும் குறிக்கிறது என்று இப்ராஹிம் அன்-நஹை கூறினார். தலிக பியன்னஹும் கௌமுன் லா யஅகிலூன். ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு சமூகத்தாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான். கமஸலில் லதீன மின் கப்லிஹிம் கரீபன் தக வபல அம்ரிஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அவர்கள் தங்களுக்கு சமீபத்தில் முன் சென்றவர்களை போன்றவர்கள். அவர்கள் தங்கள் நடவடிக்கையின் தீய விளைவை சுவைத்தார்கள். மேலும் அவர்களுக்கு வலி மிகுந்த வேதனையும் உண்டு. இது பனு கைனுகா யூத கோத்திரத்தை குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கத்தாதா மற்றும் முஹம்மது பின் இஸ்ஹாக் ஆகியோர் கூறுகிறார்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்.
கமசலி ஷைத்தான் இது காலலில் இன்ஷான் குஃபுர் ஃபலம்ம கஃபர கால இன்னி பரியாஉன் மின்க. சைத்தானை போன்றிருக்கிறது. அவன் மனிதனிடம் நிராகரித்துவிடு என்று கூறிய போது மனிதன் நிராகரித்ததும் சைத்தான் நான் உன்னை விட்டு நீங்கிக் கொண்டேன் என்று கூறினான். அதாவது முஸ்லிம்கள் தங்களை எதிர்த்து போரிட்டால் உதவுவதாக கூறிய நயவஞ்சகரின் வாக்குறுதியினால் யூதர்கள் ஏமாற்றப்பட்டதற்கான உதாரணம் சைத்தானுடையதை போன்றது. நிலைமை மோசமாகி யூதர்கள் முற்றுகையிடப்பட்ட போது நயவஞ்சகர்கள் அவர்களுக்கு துரோகம் இழைத்து படுதோல்வியை சுவைக்க அவர்களை கைவிட்டனர்கள். அவ்வாறே சைத்தான் மனித குலத்தை நிராகரிப்பின் பக்கம் ஈர்க்கிறான். அவர்கள் அவனுக்கு கீழ்ப்படியும் போது அவன் அவர்களை நிராகரித்து அவர்களின் செயல்களிலிருந்து தான் நீங்கிக் கொண்டதாக அறிவித்து இவ்வாறு கூறுகிறார். இன்னி அஹாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன். அல்லாஹ் கூறுகிறான் فَكَانَ عَاقِبَتُهُمَا أَنَّهُمَا فِي النَّارِ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ جَزَاءُ الْعَالِمِينَ. எனவே அவ்விருவரின் முடிவு நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள் என்பதாகும். அதாவது நிராகரிப்பை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்ட ஷைத்தான் மற்றும் அவனது அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகிய இருவரின் முடிவும் நரக நெருப்பின் என்றென்றும் இருப்பதாகும். இதுவே அநியாயக்காரர்களின் பிரதிபலனாகும். அதாவது இது ஒவ்வொரு அநியாயக்காரர்களின் பிரதிபலனாகும். அதுக்கு அடுத்தது தக்வாவை கடைபிடிப்பதற்கும் மறுமை நாளுக்காக தயாராவதற்குமான கட்டளை. அல் முன்திர் பின் ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் தனது தந்தை கூறியதாக இமாம் அகமது அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஒரு நாள் அதிகாலையில் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் இருந்தபோது அங்கு சில மக்கள் வந்தார்கள். அவர்கள் காலில் செருப்பணியாமலும் அரைக்குறை ஆடையுடனும் கம்பளியால் ஆன கோடு போட்ட ஆடைகளினாலோ அல்லது போர்வைகளையோ அணிந்து தங்கள் வாள்களை தங்கள் கழுத்துகளில் தொங்கவிட்டிருந்தார்கள். அவர்களின் பெரும்பாலோர் இல்லை, அவர்கள் அனைவரும் முதற் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்களின் வறுமை நிலை கண்டதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் நிறம் மாறியது. பிறகு அவர்கள் தங்கள் வீட்டுக்குள் சென்றுவிட்டு வெளியே வந்து பிலால் ரலியல்லாஹு அவங்கள அதான் சொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அதானும் இக்காமத்தும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை நடத்தினார்கள். பிறகு அவர்கள் மக்களிடம் உரையாற்றினார்கள். முதலில் இந்த வசனத்தை ஓதினார்கள். யா அய்யுஹன்னாஸு இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதர்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்து உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். 4வது அத்தியாயத்தில் 1வது வசனம் ஓதி போட்டு அந்த ஆயத்தின் இறுதி வரை ஓதிட்டு பிறகு சூரா அல் ஹஸ்ரின் உள்ள ஆயத்தை ஓதினார்கள். வல்தன்லுரு நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்காக எதை முற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்க்கட்டும். பிறகு அவர்களின் கூறினார்கள், ஒரு மனிதர் தனது தீனாரையும் தனது திர்ஹத்தையும் தனது ஆடைகளிலிருந்தோ ஒரு சாவு கோதுமையிலிருந்தோ ஒரு சாவு பேரிச்சம்பழத்திலிருந்தும் தர்மம் செய்தார். அவர்கள் கூறும் வரை அது ஒரு பேரிச்சையின் பாதியாக இருந்தாலும் சரி. பிறகு அன்சாரிகளின் ஒருவர் ஒரு பணப்பையுடன் வந்தார்கள். அதை அவரது கைகளால் தூக்குவதே சிரமமாக இருந்தது. சொல்லப்போனால் அவரது கைகளால் அதை தூக்கவே முடியவில்லை. பிறகு மக்கள் தொடர்ச்சியாக தர்மம் கொடுக்க உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகளின் 2 குவியல்களை நான் கண்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் தங்கத்தைப் போல் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதை நான் கண்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்தின் யார் ஒரு நல்ல முன்மாதிரியை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அதற்கான நன்மைக்கான கூலியும் உண்டு. அவருக்கு பிறகு அதன்படி செயல்பட்டவர்களின் கூலியும் உண்டு. அவர்களின் கூலிகளிலிருந்து எதுவும் குறைக்கப்படாமலும் யார் இஸ்லாத்தின் ஒரு தீய முன்மாதிரியை ஏற்படுத்துகிறாரோ அவர் மீது அந்த தீமையின் சுமையும் அவருக்கு பிறகு அதன்படி செயல்பட்டவர்களின் சுமையும் உண்டு. அவர்களின் சுமைகளிலிருந்து எதுவும் குறைக்கப்படாமலும். முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை சுஃபா அவர்களின் அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்துள்ளார்கள். எனவே அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை கட்டளையிடுகிறது. அதாவது அவன் கட்டளையிடவற்றுக்கு கீழ்ப்படிந்து அவன் தடை செய்தவற்றிலிருந்து விலகி இருப்பதும். அல்லாஹ் கூறுகிறார், வலா தன்லுரு நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது
என்பதை பார்க்கட்டும். இதன் பொருள், நீங்கள் கூலி கொடுக்கப்படுவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் திரும்பி செல்லும் மற்றும் அவன் முன் நிறுத்தப்படும் நாளுக்காக உங்களுக்காக என்ன நற்செயல்களை சேமித்து வைத்திருக்கிறீர்களே என்பதை சிந்தித்து பாருங்கள். வத்தகுல்லா, அல்லாவுக்கு அஞ்சி வாழுங்கள். மீண்டும் தக்வாவை கடைபிடிக்குமாறு கட்டளையிடுகிறது இந்த வசனம். இன்னல்லாஹ பீருன் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் செய்வதை நன்கு அறிந்தவன். அல்லாஹ் உறுதியாக கூறுகிறார், நிச்சயமாக அவன் உங்கள் எல்லா செயல்களையும், ஓ மனிதர்களே, மற்றும் நடவடிக்கைகளை அறிவான். உங்களை பற்றிய எதுவும் அவனது கண்காணிப்பில் இருந்து தப்புவதும் இல்லை. மேலும் உங்கள் எந்த ஒரு விஷயமும், அது பெரியதோ அல்லது சிறியதோ, அவனது அறிவுக்கு அப்பாற்பட்டதில்லை. வலா தகுனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸஹும் அன்ஃபுஸஹும், மேலும் அல்லாஹ்வை மறந்தவர்களைப் போல் ஆகிவிடாதீர்கள், அதனால் அவன் அவர்களை தங்களையே மறக்கச் செய்தான். இதன் பொருள், மேன்மைமிக்க அல்லாஹ்வை நினைவை மறந்து விடாதீர்கள். இல்லையென்றால் நீங்கள் திரும்பி செல்லும்போது உங்களுக்கு பயனளிக்கும் நற்செயல்களை செய்து அவன் உங்களை மறக்கச் செய்துவிடான். ஏனெனில் கூலியானது செயலுக்கும் சமமானதாகும். இதனால் தான் மேன்மைமிக்க அல்லாஹ் கூறுகிறான், உலைக ஹுமுல் ஃபாஷிகூன், அவர்களே கீழ்ப்படியாதவர்கள். இது அல்லாஹ்வுக்கும் கீழ்ப்படிவதை எதிர்த்து கலகம் செய்பவர்களை குறிக்கிறது. அவர்கள் மறுமை நாளின் அழிவையும் திரும்பி செல்லும் போது தோல்வியும் சம்பாதித்து கொள்வார்கள். சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் ஒருபோதும் சமமானவர்கள் அல்ல. அல்லாஹ் கூறுகிறான், லா யஸ்தவிய அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஜூன், நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். இதன் பொருள், இந்த இரண்டு பிரிவினரும் மறுமை நாளில் மேன்மைமிக்க அல்லாஹ்வின் தீர்ப்பை பொறுத்தவரை ஒருபோதும் சமமானவர்கள் அல்ல. அல்லாஹ் உறுதியாக கூறுகிறான், அவன் நல்லோரை கண்ணியப்படுத்துவான், பாவிகளை இழிவுபடுத்துவான். இதனால் தான் அவன் இங்கே கூறுகிறான், அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஜூன், சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றவர்கள். அதாவது மேன்மைமிக்க மற்றும் மிகவும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து பாதுகாப்பையும் விடுதலையும் பெறுபவர்கள் அவர்களே. இன்ஷா அல்லாஹ் இதன் அத்தியாயத்துடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.